இப்ப நிறைய பேருக்கு பார்த்தோம்னா நீங்க முன்னாடி சொன்ன மாதிரி வேலை செய்யற இடத்துல எதிரிகள் இருக்கதான் செய்வாங்க. சோ அவங்களுக்கு எல்லாம் ஒரு ரிவெஞ்ச் கொடுக்கணும் இந்த வருஷம் எப்படியாவது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ எந்தெந்த ராசிகள்லாம் அவங்க டார்கெட் பண்ண மாதிரி இந்த வருஷம் வந்து அந்த ரிவெஞ்ச கொடுக்க போறாங்க? அவங்க முன்னாடி அவங்க எதிரிகள் முன்னாடி வாழ்ந்து காமிக்க போறாங்க அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்கீங்க இல்லையா? பொதுவா வந்து ஒரு வார்த்தை சொல்லுவாங்கம்மா, நம்ம வந்து சரிக்கு கீழே விழுந்துட்டோம் அப்படின்னா உடனே எழுந்துக்கணுமா, வாழ்க்கையில சறுக்கி விழுந்துட்டோம் அப்படின்னா 10 பேர் பாக்குற அளவுக்கு எழுந்துக்கணும் அப்படிம்பாங்க இல்லைங்களா? சாதாரணமா சறுக்கி விழுந்துட்டு 10 பேர் பார்த்தா கூட நம்ம சட்டுன்னு எழுந்துடலாம், பிரச்சனை இல்ல. ஆனா வாழ்க்கையில சறுக்கி விழுந்துட்டோம் அப்படின்னா யார் முன்னாடி நம்ம சறுக்கி விழுந்தோமோ அவங்க நம்மள அண்ணாந்து பாக்குற அளவுக்கு உயரணும், அப்படி எழுந்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த விதத்துல ரிஷபம்மா ஃபர்ஸ்ட். ரிஷபத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே சூப்பரா இருக்கு. ரிஷபம் யாரெல்லாம் உங்களை கேவலப்படுத்தினாங்களோ, அசிங்கப்படுத்துறாங்களோ, அவமானப்படுத்துறாங்களோ, யாருனாலாம் தலை குனிவுக்கு ஆளானாங்களோ, ரொம்ப வந்து கார்னர் பண்ணாங்களோ, அவங்க முன்னாடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஆலமரமா நிப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு காரணம் சனியேமா, லாப சனியா இருக்கான். ராகு 10ஆம் பாவம், அதுக்கும் மேல கேது 4ஆம் பாவம், சுகஸ்தான கேது. குரு பகவான் வந்து பாருங்க முற்பகுதியில தனகுருவா இருக்காரு, குடும்ப குருவா இருக்காரு, தன குடும்ப வாக்குஸ்தானத்துல இருக்காரு. பிற்பகுதியில வந்து பாத்தீங்கன்னா இளைய சகோதரர் தைரியஸ்தானத்துல இருக்காரு. அப்ப இது எல்லாமே ஒரு பாசிட்டிவான அமைப்பை ஏற்படுத்தும். ரிஷபத்துக்கு அதிசயமா ரொம்ப நாள் கழிச்சு நல்ல நேரம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து கடகம். அஷ்டம சனியில பல அசிங்கப்பட்டாங்க, பல அவமானப்பட்டாங்க. சாதாரணமா போறவங்கள கூட இவங்களை பார்த்து எள்ளி நகைச்சாங்க. இப்ப பாக்கிய சனி ஏதோ ஒரு விதத்துல பெரிய லெவல் பாக்கியம் அப்படின்றத கொடுப்பா. அதுக்கும் மேல கேது 2ஆம் பாவம். இந்த 2ஆம் பாவம் கேது வந்து பாத்தீங்கன்னா நிறைய வெளிநாட்டு கரன்சிஸ கையாளக்கூடிய பிராப்தத்தை கொடுப்பா அப்படின்னு சொல்லலாம். ராகு 8ஆம் பாவம் திடீர் தன பிராப்தி அப்படின்றத கொடுப்பா. அதே மாதிரி பாருங்க குரு பகவான் விரைய குருவா இருக்காரு. விரைய குரு சுப விரையும், வீடு வாங்குறது, சொத்து பத்து வாங்குறது, நிலப்புல வாங்குறது. யாரு வீடு இல்ல வாடகை கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்களோ அவங்களை கரப்பிரஸ்து கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லலாமா. இது ஒரு பெரிய அமைப்பு. அதுக்கு அடுத்து துலா ராசி என்பர்கள். துலாம்க்கும் வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா பயிற்சியுமே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். பொதுவா துலாம்க்கு வந்து பாத்தீங்கன்னா சனி வந்து ரோக சனியா இருக்காரு. ருணரோக சத்ருஸ்தானத்துல சனி. கடன்ல இருந்து விமோச்சனம், நோயில இருந்து விமோச்சனம், எதிரிகளே இல்லாத வாழ்க்கை. ராகு 5ஆம் பாவம், பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தான ராகு, குரு பார்வை, குடும்பத்துல பூர்வீகம் சார்ந்து சொத்து பத்து வர்றதுக்கான அமைப்பு. கேது லாபஸ்தானம், வெளிநாட்டு கரன்சிஸ், ஃபாரின்ல போய் லாபம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு, வர்த்தகம் செஞ்சு ப்ராஃபிட் அடையக்கூடிய அமைப்பு. அதே மாதிரி குரு பகவான் வந்து பாருங்க முற்பகுதியில பாக்கிய குருவாவும் பிற்பகுதியில தொழில் குருவாவும் இருக்காரு. முற்பகுதியில நிறைய பாக்கியங்கள், அதிர்ஷ்டம், மேன்மை, முன்னேற்றம் கொடுத்துருவாரு. பிற்பகுதியில தொழில முன்னேற்றம் அப்படின்றத கொடுத்துருவாரு. யார் முன்னாடி நான் தொழில் செய்ய லாக்கி இல்லைன்னு சொன்னானோ அவன் முன்னாடி நான் வந்து பெரிய ஒரு பிசினஸ் லெவல்ல பெரிய ஆளா நிக்கிறேன், அந்த மீட்டிங்ல அவனோட நானும் போறேன் ஒரு பிசினஸ் மீட்ல அப்படின்ற ஒரு அமைப்புமா. அதே மாதிரி மகர ராசி என்பது 7 நாட்டு சனியில நிறைய இழந்துட்டாங்க மகரம். இருக்கிறது எதுவுமே இல்லை, இழக்கிறதுக்கு உயிர் மட்டும் தாங்க இருக்கு அப்படின்ற பர்சனாலிட்டி. இப்ப சனியே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சகாய சனியா இருந்து நிறைய நல்லதை செய்ய போறோம். அதுக்கும் மேல தனஸ்தானத்துல ராகு திடீர் தன பிராப்தி, குடும்பத்துல வசதி அப்படின்றத கொடுத்துருவா. அதே மாதிரி பாருங்க குருவும் வந்து முற்பகுதியில ருணரோக சத்ருஸ்தானத்துல குரு இருக்காரு. கடன்ல இருந்து விமோச்சனம், நோயில இருந்து விமோச்சனம், எதிரிகள் இல்லாத வாழ்க்கை இப்படின்றத கொடுக்க போறாரு. சோ இவங்க எல்லாம் யார் முன்னாடி அப்படியே வழுக்கி விழுந்தாங்களோ, ஜீரோ ஆகி நின்னாங்களோ அவங்க முன்னாடி ஹீரோ ஆகக்கூடிய காலகட்டம் அப்படின்றது கண்டிப்பா சொல்லலாம். நிச்சயமா.